வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பேசப் போறோம். உறவு முறிவுகளுக்குப் பிறகு பலரும் பயன்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த உத்தி. அதுதான் நோ கான்டாக்ட் ரூல். ஆனா இந்த ரூலை நாம கடைபிடிக்கும் போது நம்மை விட்டு பிரிந்தவர்கள் மனதில என்னதான் நடக்குது, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நோ கான்டாக்ட் ரூலுங்கிறது ஒரு உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க முன்னாள் காதலர் அல்லது காதலியுடன் எந்த விதமான தொடர்பும் வச்சுக்காம இருக்கிறது தான். இது உங்க மனநலத்துக்கும் மீண்டு வர்றதுக்கும் ரொம்ப அவசியம். ஆனா இந்த இடைவெளி அவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க மனசுல என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடும், வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். குழப்பமும் அதிர்ச்சியும். நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கும்போது முதல்ல அவங்களுக்கு ஒருவித குழப்பம், அதிர்ச்சி ஏற்படும். ஏன் இவங்க என்னை தொடர்பு கொள்ளல, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன யோசிப்பாங்க. ஏன்னா வழக்கமா நீங்க தொடர்பில் இருந்திருப்பீங்க இல்லையா, இந்த திடீர் மௌனம் அவங்களுக்கு புதுசா இருக்கும். கோபம் மற்றும் விரக்தி. சில நேரம் அவங்களுக்கு கோபமும் விரக்தியும் வரலாம். இவங்க எதுக்கு இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் கூட பேச மாட்டேங்கிறாங்களான்னு நினைக்கலாம். உங்க மௌனம் அவங்க மனசுல ஒருவித எதிர்மறை உணர்வை ஏற்படுத்தலாம். உங்களை பற்றிய ஞாபகங்கள், இந்த காலகட்டத்துல உங்களோட நினைவுகள் அவங்க மனசுல ஓட ஆரம்பிக்கும். உங்க கூட இருந்த நல்ல தருணங்கள், சந்தோஷமான நாட்கள், இதெல்லாம் திரும்ப திரும்ப அவங்க மனசுல வந்து போகும். நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் மீதான மதிப்பு அதிகரித்தல். நீங்க எப்போ உங்க இருப்பை அவங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கிறீங்களோ அப்போதான் உங்க மதிப்பு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு பொருளோட அருமை அது இல்லாத போலதான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். இவங்க இல்லாத வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு அன்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. தவறவிட்ட உணர்வு. இந்த காலகட்டத்துல அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்க குரல், உங்க சிரிப்பு, உங்க கூட பேசின விஷயங்கள் இதெல்லாம் அவங்க மனசுல வந்து போகும். இந்த மிஸ்ஸிங் உணர்வு தான் அவங்கள யோசிக்க தூண்டும். வருத்தமும் சுயபரிசோதனையும். ஒருவேளை உறவு முறிவுக்கு அவங்க தான் காரணமா இருந்தா இந்த நோ கான்டாக்ட் ரூலை அவங்கள வருத்தப்பட வைக்கும். அவங்க தப்பு எங்க நடந்ததுன்னு யோசிப்பாங்க. ஆனா நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சுயபரிசோதனை செய்வாங்க. இதுதான் மிக முக்கியமான கட்டம். தொடர்பு கொள்ளும் ஆசை. இந்த எல்லா உணர்வுகளுக்கும் அப்புறம் பெரும்பாலான சமயங்கள்ல அவங்க உங்ககிட்ட திரும்ப தொடர்பு கொள்ள முயற்சி செய்வாங்க. ஏன்னா உங்க மௌனம் அவங்கள யோசிக்க வச்சு உங்க அருமையை அவங்களுக்கு புரிய வச்சிருச்சு. சோ நண்பர்களே, நோ கான்டாக்ட் ரூல் என்பது வெறும் அவர்களை தவிர்க்கும் உத்தி மட்டுமல்ல. இது உங்களுக்கான ஒரு இடைவெளி, சுய முன்னேற்றத்திற்கான ஒரு வழி. அதே சமயத்துல இது உங்க முன்னாள் காதலரின் மனசுல பலவிதமான எண்ண அலைகளை ஏற்படுத்தும். அவங்க உங்களை மீண்டும் மதிக்கும்படி செய்யும், உங்களை மிஸ் பண்ணும் உணர்வை ஏற்படுத்தும். ஆனா முக்கியமா ஒண்ணு, இந்த ரூலை கடைபிடிக்கிறது அவங்க உங்ககிட்ட திரும்பி வரணுங்கிறதுக்காக மட்டுமே இருக்கக்கூடாது. உங்க மன நிம்மதிக்கும் இது ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.